வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்முடைய டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லா பைக்குகளுமே இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே நல்ல லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு, நல்ல லெவல் ஆஃப் மைலேஜ், ஓரளவுக்கு லெவலான ஃபீச்சர்ஸ், அதுக்கடுத்து நல்ல ஒரு டிசைனோடையுமே இருக்கும். அதனால் உங்களுடைய பட்ஜெட் அரௌண்ட் ஒரு 1.5 லேக்ஸ் கிட்டே இருந்து அந்த பட்ஜெட்டில் நீங்கள் நல்ல ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் பார்த்து முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விட்டிங்கன்னா இதோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் இருங்கப்பா. சரி, இப்போ நான் அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு பைக்கு டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஹெவி லோடர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் லோட் பண்ண ஒரு 125cc மோட்டர் சைக்கிள்னு பார்க்கும்போது அது நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக நல்ல ஒரு அட்ராக்டிவான டோனில் இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் பொறுத்தளவுக்கும் நல்லா இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட், ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போதும் அதுவும் ஓகே, ஓரளவுக்கு நல்ல வெர்சைலான ஒரு விஷயத்தோட தான் இருக்குது. அதனால் ஃபேமிலி யூஸுக்கு லைட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களோட யங்ஸ்டார் அதை மாதிரி யூஸுக்கும் ஓரளவுக்கு கேப்பபிள் தான். சரி, ஓகே. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இல்லை சாரி ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான் வரலாம். இந்த இன்ஜினால் 11.2 bhp ஆஃப் பவர்ஸும் 11.2 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் 90 km/h வரைக்கும் கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் வண்டியால் நிச்சயமாக 100 above வரைக்குமே கூட போக முடியுது. பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட மிட் ரேஞ்ச் பவர் செம்ம சூப்பர். இது வரைக்கும் ஒரு சில 125cc ஓட்டிட்டு இப்போ புதுசாக இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு வரீங்கன்றப்போ இது என்னமோ ஒரு 125 மாதிரியே ஃபீல் ஆகாது. கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு பிக்கப்பு, அந்த ஒரு இனிஷியல், அது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வண்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அது இல்லாமல் இதில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் இருக்கும். ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு அதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குன்றப்போ ஃபீச்சர் விஷயத்தில் இந்த வண்டியில் குறையில ஏகப்பட்ட விஷயங்கள் செம்மையாக லோட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஒரு வெஹிக்கிள். சரி, நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் 57 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மைலேஜுமே கொடுக்குது. ஆமாம், பர்ஃபார்மன்ஸு மைலேஜுக்கும் இருக்கணும், ஃபீச்சர்ஸும் பெஸ்ட்டாக இருக்கணுன்றப்ப இந்த டிவிஎஸோட ரைடர் 125 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க், பேக்கில் ட்ரம், IBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப சொல்லும்படிலாம் இல்லை, சுமாரான ஒரு பிரேக்கிங் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kgs, சீட் ஹைட்டு 770 mm. வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு 1,20,000 வந்து ஸ்டார்டிங், டாப் வேரியண்ட்டு 1,23,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஃபீச்சரோடரான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த டிவிஸோட ரைடர் 125 உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட் ஆனால் இது 5th பிளேஸ்க்கு வந்ததுக்கான காரணங்கள் பார்க்கும்போது இதில் ஒரு சில ரிஃபைன்மெண்ட் இஷ்யூ இருக்கிறதா ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை 5th பிளேஸில் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹோண்டாவோட யூனிகான். ஆமாங்க, இந்த ஒரு பைக் பற்றி நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அ டைம் இந்த வண்டி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபேமஸ், செம ரீச், அந்த ஒரு நல்ல ஃபேமிலி யூசேஜுக்காக ஒரு நல்ல ஒரு ஹையர் சிசி பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஹோண்டா யூனிகான் தான் எடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இது க்ரூசிங்க்கும் சரி, ஃபேமிலி யூஸுக்கும் சரி, அதுக்கடுத்து எல்லா விஷயத்துக்கும் ஏற்ற ஒரு ஆல்ரவுண்டர் பைக்காகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் டிசைன் தான். உங்களுக்கு அந்த ஒரு பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டினஸ் அது மாதிரிலாம் பெருசாக சொல்லும்படி இல்லை. பட் ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது டிசைன் பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது பெருசாக இல்லை, எதுவுமே இல்லை இந்த வண்டியில் சொல்லப்போனால் பேசிக்கான லெவல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். அதனால் ஃபீச்சர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இது வந்து நம்ம லிஸ்டிங்கில் 4th பிளேஸுக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 160cc இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. அக்யூரேட்டாக சொன்னால் ஒரு 162.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. என்னப்பா 160cc ஏர் கூல்டான்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டி அதை வச்சு சூப்பராக மேனேஜ் பண்ணுது. இந்த இன்ஜினோட ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினில் எனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஃபஸ்ட் இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி அந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு சாலிடாக ரிஜிடான ஒரு பில்ட் குவாலிட்டியோட இருக்கும். அதை விட எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது இந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் லெவலும், அதுக்கடுத்து இந்த வண்டியோட ஸ்க்ளச்சும் செம்ம லைட்டான ஒரு ஸ்க்ளச்சுங்க. ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 விரலால் நீங்கள் ஸ்க்ளச்சு போகலாம், அந்த அளவுக்கு செம்ம லைட்டாக அப்படியே ஃப்ளிக்கியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ளச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், அப்படியே வெண்ணெய் மேலே கத்தின்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இந்த வண்டியோட இன்ஜின். பட் ஆனால் இந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆனது இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் இந்த வண்டியில் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லும்படி பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிடலாம். இதோட காம்படிட்டர்ஸ்லாம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. பட் இவர் வந்து ஒரு ஆவரேஜாக 12.7 bhp ஆஃப் பவர்ஸிங் 14 Nm ஆஃப் டார்க்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு டீசெண்டான பவர் தான். டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 1.6 அரௌண்ட் நீங்கள் ஒரு 110 வரைக்கும் போகலான்னு வச்சுங்க. அதனால் ஓரளவு
ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் ஓகே, பட் எக்ஸலண்ட்டுலாம் சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ். ஆமாங்க, பர்ஃபார்மன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கும் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பைக். ஃபேமிலி ஓரியன்ட் பைக்கு என்ன தேவை? நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் இருக்கா? இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட லுக்கு வந்து அது ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அதுவும் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் இருக்கணும், அது இருக்கா? அதுவுமே இருக்குது. ஏன்னா வச்சுக்கலாம் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே 50 kmpl ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜ் அதை இது ப்ரொவைட் பண்ணுதுன்றப்போ மைலேஜ் ஷீட்லையும் நிச்சயமாக சூப்பராகவே இருக்குது. ஓரளவு பார்க்கும்போது இன்ஜின் செக்மெண்ட்டில் இந்த வண்டி என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க, எந்த குறையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, பவரை தவிர்த்துட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் ட்ரம் பிரேக்கு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS வந்துடும். பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஆகமத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் 140 kg, சீட் ஹைட்டு 798 mm கிட்ட வரைக்கும். சரி, ஓகே. ஓவராலாக வண்டியோட ப்ரைசிங் பொறுத்த அளவுக்கு ஒரு 1,40,000 கிட்ட வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 1.5 lakhஸில் உங்களுடைய ஃபேமிலி யூசேஜுக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் ஹைவே யூசேஜுக்கும் ஒரு நல்ல பைக் எதிர்பார்க்குறீங்கிறப்ப இந்த ஹோண்டா யூனிகான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, ஓகே. இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு பட்ஜெட் பல்சர் N150. நாமங்க இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல லுக்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த ஒரு பைக் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு N160யோட அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான். இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களால் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சேமாக இருக்கும் வண்டியோட டிசைன் பொறுத்த அளவுக்கு. வண்டியோட டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி நல்ல ஒரு அக்ரெசிவாக, பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்ராக்டிவான ஒரு டோன்லேயே இருக்குது. டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 149.8 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்குங்க. இந்த இதோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீக்கர் பாக்ஸ் தான், வெட் மிரர் பிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினாலன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 14.3 bhp ஆஃப் பவர்ஸும் 13.5 Nm ஆஃப் டார்க்கும் பிடிச்சி முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் சும்மா சொல்லடாதுங்க, இந்த ஒரு 150 cc செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கான நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 47.5 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு 150 cc செக்மெண்ட்டில் இது ஒரு பெட்டர் மைலேஜுமே கொடுக்குன்ற ஒரு விஷயத்தில் மறுப்பு இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடும், சிங்கிள் சேனல் ABS. பிரேக்கிங் பைட் மாதிரி விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு எந்த வித குறையும் இல்லை, பிரேக்கிங் பைட்லாம் நல்லாவே இருக்குது. சரி, ஓகே. ஆகமொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு 1,39,000 கிட்ட வரைக்கும். ஆகமொத்தத்தில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல லுக் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கான ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பட்ஜெட்டோட பல்சர் N150 உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, ஓகே. இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இவ்வளோ பைக்ஸை விட்டுட்டு இந்த ஒரு 125cc-யை 2nd பிளேஸில் வச்சுருக்கேன்னா அதுக்கான காரணம் என்னமா இருக்கும்? இதோட ஸ்பெக்கு அந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் தான் இருக்குது. ஹெட்லைட் டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் லுக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு அந்த ஒரு ஸ்போர்ட்டியர், அந்த ஒரு அக்ரெசிவ் டோன்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஓரளவு டிசைனில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்குது வண்டியோட டிசைன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் ஒரு 5 ஸ்பீக்கர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச். ஓரளவு இதால் ஒரு 11.4 bhp ஆஃப் பவர்ஸும் 10.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்டு இப்போதைக்கு ஒரு 100 to 115 வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச 100 to 110 வரைக்கும் போக முடியும்னு வச்சுங்களேன். ஓரளவு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்கன்றதுல டவுட்டே கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 66 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ இந்த வண்டி இவ்வளோ மைலேஜ் தருமான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா, அப்படின்றப்போ மைலேஜ் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி அரௌண்ட் ஒரு 50 to 60 அந்த ஒரு ரேஞ்சில் தரும். அப்படி தந்தால் கூட நிச்சயமாகவே இந்த ஒரு 125cc அதுவும் இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயமாக ஒரு ஒர்த்தான ஒரு மைலேஜாகவும் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங், வண்டியோட பிரேக்கிங் வைஸ் போகிறது அளவுக்கு இதில் உங்களுக்கு டூயல் டிஸ்க்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்கில் ட்ரம்மு, IBS இல்லை உங்களுக்கு ABSன்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ABS வச்சு வர்ற ஒன்லி ஒரு மாடல் அது நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R மட்டும்தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 136 kg தான் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 794 mm கிட்ட வரைக்கும் தான் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் யூனிட் 1,17,000 ஸ்டார்டிங்
டாப் வேரியண்ட்டு 1,23,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு 125cc, அதுவும் நல்ல லெவல் மைலேஜ், நல்ல லெவல் பர்ஃபார்மன்ஸோட எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாகவே இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் யமஹாவோட FZS F5. ஆமாங்க, இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்லேயே யமஹா தரப்புலேருந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் எதிர்பார்க்குறீங்கிறப்ப இந்த யமஹாவோட FZ-F5 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மேஸ்குலின், நல்ல ஒரு அக்ரெசிவான டோன். அக்ரெசிவ்னு சொல்கிறத விட அந்த ஒரு மேஸ்குலின், ஆமாம், பார்க்குறதுக்கே வண்டி ஒரு நல்ல ஒரு அஜைலாக ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இல்லை கொடுத்துருக்க அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸுக்கும் இந்த வண்டியோட டிசைனுக்கும் அப்படியே ரோட்டில் போனாலும் நிச்சயமாக ஒரு சில பேர் பார்க்குற அளவுக்கு தான் இந்த வண்டியோட டிசைன் இருக்கும். பட் வண்டியோட ஹெட்லைட் டிசைன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். பட் அதை இக்னோர் பண்ணிட்டு வரலாம், வண்டியோட டிசைன் பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டோனில் இருக்குன்னே சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஐஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை உங்களுக்கு ஒரு 140cc, அதான் ஒரு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 155ccக்கான 155 கிடையாது 150ccக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச். இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் 12.2 bhp பவர்ஸும் 13.3 Nm ஆஃப் டார்க்கும் கொடுத்து முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இந்த ஒரு 150ல் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 45 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் இந்த வண்டியில் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதை விட கூட பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் பார்க்கும்போது இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், அந்த ஒரு டியூரபிலிட்டி சூப்பராக இருக்கும். இன்ஜின் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் வரக்கூடிய ஒரு இன்ஜின். பட் ஆனால் வண்டியோட பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் இதில் இதுவாக இருக்கும். பட் அதை தவிர்த்துட்டு இன்ஜினோட லைஃப் மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் எனக்கு நெகட்டிவாக தெரியுது வந்து கீரிங் வந்து உங்களுக்கு ட்ராக்கபிலிட்டி கிடையாது. நீங்கள் ஓவராக டிராஃபிக் ரஷ்ஷு இல்லைனா ஓவராக ஆஃப் ரோடு அது மாதிரி, அதான் ரூரல் சைட்லாம் ஆஃப் ரோட் மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி ரோட்டில் தான் நான் அதிகமாக ஓட்டுவேன். ஸ்பீடு பிரேக்கெல்லாம் அடிக்கடி ஏற்றி இறங்குற மாதிரி இருக்கும். நான் ஹைவேஸுக்கெலாம் அவ்வளோ போக மாட்டேன், எப்போயா தான் போவேன்றப்ப இந்த பைக் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹைவே யூசேஜுக்கும் இருக்கணும், ரோடும் நான் ஓரளவுக்கு டீசெண்டான ரோட்டில் தான் ஓட்டுவேன். எப்போயா ஒரு சில சமயத்தில் தான் பழமோட்டான ரோட்டுக்கு போகிறேன்றப்ப இந்த பைக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வச்சுக்கலாம் வண்டியோட கீரிங் வந்து ரொம்ப ஷார்ட் கியராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி கீர் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு மாடர்ன் ரோட்டில் ஓட்டுறீங்களோ இல்லை நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டுறீங்கிறப்ப இந்த வண்டி வந்து கீர் அடிக்கடி வாங்கிட்டே இருக்கும். அது வந்து ஓட்டுறவங்களுக்கு ஒரு கடுப்பை ஏற்படுத்திடும். பட் இந்த வண்டி பிடிச்சிருக்கா, எடுங்கப்பா, ஓட்ட பழகிடும். நானும் அப்படி தான் பழகிட்டு இருக்கேன். ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பேஸ் ரெண்ட்டு 1,43,000 வரைக்கும் வருது, டாப் ரெண்ட்டு 1,44,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்டு 155cc இன்ஜின் 150cc இன்ஜின் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த யமஹாவோட FZ-F5 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஒரு யமஹான்ற அந்த ஒரு பேர் வச்சிருக்க பைக்கை வச்சிருந்தாலே அது ஒரு கெத்து தான் இல்லையா? சரி, ஓகே, இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.